ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ஜேடிபிசி கனெக்ஷன் வந்து ஜாவாவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து எக்ஸாம் சர்வரில் MySQL யூஸ் பண்ணுறேன். அதே போல் ஐடி வந்து எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருக்காது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபைல் போய்ட்டு நியூ சூஸ் பண்ணி ஜாவா ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு நேம் கேட்கும், நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு டிபி கனெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சோர்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளார ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். கிளாஸ் நேம் வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிபிசின்ஸ்மா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் மெத்தடு வேணும்னா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராமில் SQL கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் இருக்கும். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஜார் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும் ப்ரோக்ராமில். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் டவுன்லோட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ MySQL சர்வர்னால் அதுக்குன்னு செப்பரேட் ஜார் ஃபைல் இருக்குது. MS SQLனால் அதுக்குன்னு செப்பரேட் ஜார் ஃபைல் இருக்குது. Oracleனால் செப்பரேட் ஜார் ஃபைல் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ MySQL ஜார் ஃபைல் தான் நமக்கு தேவை. அப்போ MySQL JDBC டிரைவர் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணால் அதில் ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் இருக்கா, இதுக்குள்ளே போனீங்கன்னா ஆர்ச்சிவ்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணுங்கள். இதில் போயிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இந்த செகண்ட் லிங்க் இருக்குல்ல, அதை வந்து zip ஆர்ச்சிவ்னு இருக்குல்ல, அதை டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்த பிறகு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி முடித்த பிறகு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால நான் டவுன்லோடை கேன்சல் கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு உங்களோட ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பில்டு பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளார கான்ஃபிகர் பில்டு பாத்துன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா லைப்ரரிஸ்ன்னு இருக்கும். அதில் மாடியூல் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஆட் எக்ஸ்டர்னல் ஜார் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஜார் ஃபைல் இதில் வந்துட்டு இம்போர்ட் ஆகிடும். இப்போ வந்துட்டு அப்ளை அண்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? இதுக்கப்புறமா உங்கள் ப்ரோக்ராமில் இந்தமாதிரி ஏதாவது ரெட் இண்டிகேஷன் காட்டுச்சுன்னா உங்கள் ப்ரோக்ராமில் மாடியூல் இன்ஃபோ ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு ஜாவா ஃபைல் இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட்டு டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ண பிறகு இந்த எரர்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். JDBC ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி MySQL நமக்கு டேட்டா பேஸ் டேபிள்ஸ்லாம் இருக்கணும். அதுக்கு வந்துட்டு MySQL எக்ஸாம்பிளில் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். சர்வீஸை ஸ்டார்ட் கொடுத்துட்டு அட்மினை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ்க்குள்ளே போகும். இதில் போயிட்டு நீங்கள் அதில் யூசர் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு, போர்ட் நம்பரு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், டிஃபால்ட்டாக வந்துட்டு நமக்கு யூசர் நேம் வந்துட்டு ரூட்டுன்னு இருக்குது, பாஸ்வேர்டு வந்து நோன் இருக்குது. ஓகேவா? அப்போனா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். பாஸ்வேர்டு நம்ம இதில் ஏதாச்சும் எடிட் பண்ணி செட்டும் பண்ணிக்கலாம், அப்படின்னா டிஃபால்ட்டாக விட்டுறலாம். மேலே வந்து பாருங்கள், போர்ட் நம்பர் வந்து 3307 இருக்குது. ஓகேவா? நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டு /3307 கொடுத்தா தான் நமக்கு வந்து MySQL பேஜ் வரும். இப்போ மேலே டேட்டா பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்னு ஷோ ஆகும். உங்களுக்கு புதுசாக எதாவது வேணும்னா க்ரியேட் டேட்டா பேஸ் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் டேட்டா பேஸ் கொடுத்துட்டு நேம் கொடுத்துருங்க. நான் இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு டேட்டா பேஸ் நேம் கொடுத்துட்டு க்ரியேட்னு கொடுத்துட்றேன். அந்த நேமில் டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? இதில் வந்து டேபிள் க்ரியேட் பண்ண சொல்லுது. டேபிளுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை ஃபீல்டோ அந்த நம்பரை கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. நான் டேபிள் நேம் EMPன்னு கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போது அதில் வந்துட்டு ஃபீல்டோட நேம்ஸ்லாம் கேட்குது. அது என்ன டைப்புங்கிறதையும் சொல்லணும். இப்போ எம்ப்ளாயி நம்பர்னு ஒன்றுங்கிறது நம்பர்னு வச்சுருக்கேன், அது இன்டீஜர் டைப்பு. எம்ப்ளாயி நேம் வந்துட்டு வேரியபிள் கேரக்டர், அது வந்துட்டு மேக்ஸிமம் சைஸ் வந்து 20ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டெல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது அதுக்கு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட்னே ஒன்று இருக்கும். அது உள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12, நேம் வந்துட்டு கணேஷ், இந்தமாரி ஒரு நேம் கொடுத்துட்டு கீழே அந்த கோன் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த வேல்யூ வந்துட்டு அதில் போய் இன்சர்ட் ஆகிடும். அடுத்ததாக இன்னொரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறேன். 14 நம்பர் கொடுத்துட்டு அருண்னு ஒரு நேம் கொடுத்துட்டு அடுத்தது அந்த ரன் கமாண்டை கிளிக் பண்ணேன்னா நமக்கு இன்னொரு டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிடும். இப்போ போயிட்டு அந்த டேபிளை ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அப்போது 2 ரெக்கார்ட்ஸ் வந்து அந்த டேபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ ஜாவா கோடிங்குள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6 ஸ்டெப்பு முக்கியமானது பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவர்ஸை லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொரி எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு SQL பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். import java.sql.asterisk. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்ஸை லோட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஃபார் நேம்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதில் தான் டிரைவர்ஸ் லோட் பண்ணணும்.
இப்போ கிளாஸ்னே ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ கிளாஸ் டாட் ஃபார் நேம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார டிரைவர்ஸ் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து MySQLக்கான டிரைவர். இதுவே நீ ஆரக்கலோ இல்லை MSSQLோ யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கான டிரைவரை அதில் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட் கனெக்ஷன் ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து டிரைவர் மேனேஜருங்கிற கிளாஸில் இருக்குது. ஓகேவா? அப்போ டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் சொல்லிவிட்டு 3 ஆர்குமெண்ட் அதில் பாஸ் பண்ணணும். அதில் வந்துட்டு சர்வர் நேமு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, இது 3த்தையும் பாஸ் பண்ணணும். இப்போ சர்வர் நேமில் வந்து பார்த்திங்கன்னா JDBC : MySQL : லோக்கல் ஹோஸ்ட்டு : போர்ட் நம்பர். எனக்கு வந்து போர்ட் நம்பர் காமிச்சேன்லங்க 3307 இருந்துச்சு. ஸ்லாஷ் போட்டுட்டு இங்கே டேட்டா பேஸ் நேமுங்கிறது எம்ப்ளாயி. எனக்கு உங்களுக்கு அங்கே என்ன இருக்கோ நீங்கள் அதை கொடுத்துக்கணும். ரூட்டுங்கிறது தான் யூசர் நேம். பாஸ்வேர்டு எதுவுமே இல்லை, அதனால் எம்டியாக விட்டுருக்கேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் நான் க்ரியேட் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் கனெக்ஷன் சொல்லிட்டு CON வச்சுருக்கேன். இப்போ கனெக்ஷனுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் CON வச்சுருக்கேன். இது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த CONல ஸ்டோர் பண்ணிவிடும். ஒன்ஸ் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா நீ டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா அந்த SQL கமாண்டெல்லாம் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு க்ரியேட் ஸ்டேட்மெண்ட்னே ஒன்று இருக்குது. அப்போது கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் டாட் க்ரியேட் ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? STன்னு. அப்போ ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இன்டர்ஃபேஸு, அதுக்கு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் STன்னு வச்சுட்டேன். அதில் இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபேஸில் எக்ஸிக்யூட் கொரின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்குள்ளார நம்ம வந்துட்டு SQL கொரியை பாஸ் பண்ணோன்னா அந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். அதில் நம்ம செலக்ட்னு யூஸ் பண்ணோன்னா டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை நமக்கு ரிட்ரீவ் பண்ணும். இன்சர்ட்னு சொன்னோன்னா டேட்டாவை வந்துட்டு டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணும். அப்டேட்டுன்னு சொன்னோன்னா டேட்டா பேஸில் இருக்கிற ரெக்கார்டை அப்டேட் பண்ணும். டெலீட்டுன்னு கொடுத்தோன்னா டெலீட் ஆகிடும். ஓகேவா? அப்போ நம்ம கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். அது வந்து ஒரு ரிசல்ட் செட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ரிசல்ட் செட்டுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸு. ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளில் இருக்கிற ரெக்கார்ட்ஸில் கர்சர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோவை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஒரு ரெக்கார்டை நம்ம ரீட் பண்ணிட்டோன்னா அது நெக்ஸ்ட் ரோவில் இருக்கிற ரெக்கார்டை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதில் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டுன்னு நம்ம செக் பண்ணுறோன்னா நமக்கு ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூனா வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? வைல் லூப்பில் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகும்? டில் த கண்டிஷன் இஸ் ட்ரூ வரைக்கும் ஒர்க் ஆகும். அப்போது அந்த இது செக் பண்ணிகிட்டே வரும். வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகும், வேல்யூ இல்லைன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல RS டாட் கெட் இன்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே போல் கெட் ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? கெட் இன்ட்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ கெட் பண்ணும், கெட் ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் வேல்யூ கெட் பண்ணும். இப்போ நான் ப்ராக்கெட்டில் 1ன்னு கொடுத்தேன்னா அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபீல்டோட வேல்யூவை எடுத்துகிட்டு வரும். ப்ராக்கெட்டில் 2ன்னு கொடுத்தோன்னா செகண்ட் ஃபீல்டோட வேல்யூவை எடுத்துகிட்டு வரும். ஃபஸ்ட்டு ஃபீல்டில் நம்ம எம்ப்ளாயி நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அது வந்து இன்டீஜராக, அதனால தான் கெட் இன்ட்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயோட நேம், அது வந்து ஸ்ட்ரிங்காக, அதனால தான் கெட் ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்ததும் கீழே பாருங்கள், அவுட்புட்டில் நமக்கு டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி அவுட்புட்டில் ஷோ பண்ணுது. அப்போது ப்ராப்பராக ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. கனெக்ஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை, டேட்டா பேஸ்லேருந்து வேல்யூ ரிட்ரீவ் பண்ணுறதுலையும் எந்த எரரும் இல்லை. இப்போ நான் டேட்டா பேஸில் 2 வேல்யூ தான் வச்சுருக்கேன். இன்னொரு டேட்டாவை ஆட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து செக் பண்ணி பார்ப்போம், நமக்கு அப்டேட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். இப்போ நான் MySQL போயிட்டு எகெயின் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 கௌதம் அப்படின்னு ஒரு நியூ டேட்டா கொடுத்துட்டு கோன்னு கொடுத்துட்றேன். இது போயிட்டு அந்த டேபிளில் இன்சர்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வியூ பண்ணி பார்த்தா 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு எகெயின் ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்ததும் பாருங்கள், நமக்கு 3 டேட்டாஸும் டிஸ்ப்ளே பண்ணும். நீங்கள் எந்த SQL கமாண்ட் கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்துட்டு அவுட்புட்டில் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்டர் பைன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துறேன். நமக்கு சார்ட்டிங் ஆர்டரில் இப்போ டிஸ்ப்ளே ஆகுது. அதுவே வந்து டெஸ்க்குன்னு கொடுத்தோன்னா டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இந்தமாரி நம்ம SQL கமாண்ட்ஸில் என்ன வேணாலும் கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அவுட்புட்டில் வந்துட்டு ஒர்க் ஆகும். நம்ம MySQL ஜார் ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணோம்ல, இது ஓல்டு வெர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவரை லோட் பண்ணலன்னா கரெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகுது. இப்போ அந்த லைன் இல்லைனாலுமே இப்போ லேட்டஸ்ட்டு ஜார் ஃபைலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதை நான் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டாக மாற்றிட்டேன். இப்போ அந்த கோடிங் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ எடுத்துகிட்டு ரன் பண்ணுறேன். நமக்கு பாருங்கள் அவுட்புட் வரும். ஓகேவா? வருதா? இதுவே வந்துட்டு பழைய ஜார்ஸ் ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் டாட் ஃபார் நேம் சொல்லிட்டு அந்த டிரைவரை லோட் பண்ணால் மட்டும்தான் அவுட்புட் வரும். ஓகேவா? இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.